சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. மின் இணைப்பு இல்லைனா மின் கட்டணம் யாரெல்லாம் செலுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து ஜாக்பாட் அறிவிப்பு இப்போ வெளியாகிருக்கு. இதை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழகத்துலன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு மின் மீட்டர் கணக்கீடு அப்படின்றத எடுத்துகிட்டு வராங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி முதல் வந்துட்டு 3.16% வந்து மின்சார கட்டணத்தை அதிகரிச்சிருக்கோம் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து மின்சார கட்டணம் யூனிட் பிரைசஸ் வந்து இப்போ குறைய போகுது அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ குறைய போகுது, யாருக்கெல்லாம் குறைய போகுது, இந்த நிலையில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டொமஸ்டிக் யூனிட் பிரைசஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ குறைய போகுது அப்படின்றதையும் சொல்கிறேன். அப் டு 400 யூனிட்ஸ்குள்ளார உங்களோட மீட்டர் வந்து ஓடி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ₹4.80 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே 401லேருந்து 500 யூனிட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா டொமஸ்டிக்கில் நான் சொல்கிறது ₹6.45 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 501லேருந்து 600 யூனிட் அப்படின்னா ₹8.55வும் 601லேருந்து 800 யூனிட் வந்து ஓடி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுமே ₹9.65 அப்படின்னும் 801லேருந்து 1000 யூனிட் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒவ்வொரு யூனிட்டுமே ₹10.70 அண்ட் எபோவ் 1000 யூனிட்ஸ் யாருக்கெல்லாம் ஓடி இருக்கோ யார் வீட்டில் எல்லாம் அவங்களுக்கு ₹11.80 அப்படின்ற ஒவ்வொரு யூனிட்டுமே ப்ரைஸஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் வந்துட்டு யூனிட்ஸ் ஓடி இருக்கா, அதற்கான கரெக்டான அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸாக வருதா அப்படின்றத இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். இந்த நிலையில தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பால் உற்பத்தி செலவு குறைந்து பயனாளர்களுக்கு நேரடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோடி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி விகிதத்தில் நாங்கள் மாற்றம் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரத்தோட விலை ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா சுமார் 10 முதல் 14 பைசா வரை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால டொமஸ்டிக் யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். எபோவ் வந்துட்டு 200 யூனிட்ஸ்க்கு மேலே வருது அப்படின்னாவே நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியும். இதில் பைசா கணக்கில் வந்து 10 to 14 பைசா வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் வந்து இப்போ புதிய அப்டேட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி குறைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.